வணக்கம். விமென்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா பாரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை மோர் கூட்டு தாங்க பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். பாலக்கீரையில் நிறையவே நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த கீரையை சாப்பிடணும். நிறைய விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் அயன் அதிகமாகவே இருக்குது. நம்ம கண்ணுக்கு ரொம்பவே இது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் உள்ள பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்க உதவும். நம்ம பாடியில் உள்ள போன்ஸை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் இது ஒரு 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பாலக்கீரையை இந்த மாதிரி இலை மட்டும் இருக்க மாதிரி தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையும் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் ஆனியனில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் இந்த பாலக்கீரையை இது கூட சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். இது மோர் கூட்டுன்றதால இது வேகிறதுக்குள்ளே நம்ம மோர் குழம்புக்கு என்ன பேஸ்ட் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ பேஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4லேருந்து 5 தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த கீரையை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கிளாஸ் திக்கான தயிர் எடுத்து நல்லா இந்த வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த வயர் விஸ்க் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வச்சு ஒரே ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம இந்த கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டையும் மோரையும் இதில் சேர்த்துக்கலாம். மோரையும் பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 கொதி வர வரைக்கும் இது கொதிக்க விடுங்க. அதிகமாக கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த கீரையை தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து எடுத்துக்கிறேன். இந்த மோர் கூட்டு நீங்கள் நிறைய குவான்டிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம துவரம்பருப்பை தனியாக வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான இந்த பாலக்கீரை மோர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.